நேற்று பார்த்ததில் உங்களுக்கு கொஸ்டின் இல்லை அப்படின்னா நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நேற்றா ஃப்ரைடேயா சாட்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னா இனிஷியல் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் மெயின் ஸ்கிரிப்ட் பாடி இந்த இது வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா மொத்தமாக உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இருக்குல்ல, அந்த மொத்த கோடையும் எடுத்து மெயின் ஸ்கிரிப்டில், அதாவது மொத்த கோடையும் எடுத்து எங்கே வச்சுருவோம், மேக்ரோ டாஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்கும் இருக்கும்ல. இப்போ செட் டைம் அவுட் இருக்கும், சில நேரங்களில் ப்ராமிசஸ் ஹேண்டில் பண்ணிப்போம். அப்போ அந்த ஒவ்வொன்றையும் அங்கேருந்து தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கும், யார் மைக்ரோ டாஸ்க்கு யார் மேக்ரோ டாஸ்க்குன்றத அதுக்கப்புறம் தான் அது கன்சிடர் பண்ணும். இப்போ இனிஷியலாக இருக்க நம்மளோட மொத்த கோடும் எது தான், மேக்ரோ டாஸ்க் தான். அந்த மேக்ரோ டாஸ்க்கு நடக்கும்போது, அதாவது நம்மளோட மொத்த கோடை எடுத்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்ல, அங்கே உள்ள நடக்கும்போது தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே செட் டைம் அவுட்டோ அல்லது செட் இன்டர்வலோ ஏதோ ஒன்று வரும்போது இது மேக்ரோ டாஸ்க்கு, ப்ராமிசஸ் வருது, அல்லது இந்த அவைட்டு போட்டிருக்கோமா, இது பார்ப்போம். இந்த ப்ராமிசஸ்க்கு அடுத்து அவைட்டு, அதில் ஏசிங் அவைட்டுன்னு இருக்குது. ஸோ அதை தான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ டாஸ்க். அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து மைக்ரோ டாஸ்கில் எடுத்து வச்சுக்கோ. அவ்வளோ புரிஞ்சா இது? அல்லது அதான் நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து மேக்ரோ டாஸ்க்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறீங்களா? ஆமாம். இப்போ என்கிட்ட ஒரு ஒரு 100 லைன்ஸ்க்கு ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், லூப் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ அப்போ மொத்த கோடையுமே எனக்கு எங்கே தான் இருக்குன்னா மேக்ரோ டாஸ்கில் தான் இருக்கும். மொத்தமாக அந்த கோடு லோட் ஆகி எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுதான் மெயின் ஸ்கிரிப்ட் பாடி. அதான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்று. சரி, கிளியரா இது? ஆமா. ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ப்ராமிசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, a JavaScript promise is an object representing the eventual completion of an asynchronous operation and it is resulting value. சரி, இப்போ எவென்ச்சுவல் கம்ப்ளீஷன் அப்படின்னா, எவென்ச்சுவல்னா இறுதியில், லாஸ்ட்டு, அதாவது முடிவில், அந்த மாதிரி கடைசியாக நமக்கு இந்த ப்ராமிஸ் நடந்து முடியும் போது, அப்போது ப்ராமிஸ்ன்றது ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன், ரைட்டா? அந்த அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும், அல்லது ஃபெயிலியர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ப்ராமிஸ்னா ரியலாக என்னது? ரியல் ப்ராமிஸ், நம்ம ப்ராமிஸ் ஒருத்தர் பண்ணுறோம், இப்போ அந்த ப்ராமிஸோட அவுட்கம் என்ன? அது நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்றது. ஒன்று, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸை ஒரு 10 நாளில் முடிப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், 10 நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10 நாளில் ஒன்று முடிக்கணும் அல்லது முடிக்க முடியாமல் போகும். அது அந்த ப்ராமிஸ் சக்ஸஸ் ஆகணும் அல்லது ஃபெயிலியர் ஆகும். கரெக்டா? இந்த ரெண்டுக்கு தானே வாய்ப்பு. ஆமாம் ப்ரோ. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஒரு ப்ராமிஸ் அப்படின்றது நான் உனக்கு டேட்டாவை தந்துடுவேன், அப்படி இல்லைன்னா தர முடியலன்னா எனக்கு எரர் வந்துடும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் கட்டாயம். அதான் சொல்லுது. நம்ம இதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ இந்த ப்ராமிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கண்டுபிடிக்கலாம். சரி, it provides a cleaner alternative to nested callbacks by allowing you to attach handlers to the asynchronous functions outcome. சரி, அப்போ இது என்னது அப்படின்னா அல்டர்னேட்டிவ். எதுக்கு அல்டர்னேட்டிவ்? நெஸ்டட் கால்பேக்ஸ். அப்போ கால்பேக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? அப்போ ஒரு கால்பேக்குள்ளே இன்னொரு கால்பேக், அதுக்குள்ளே இன்னொரு கால்பேக், இன்னொரு கால்பேக்னு சொல்லி கால்பேக் ஃபங்க்ஷனாக வரிசையாக நம்ம எடுத்து உள்ள நெஸ்டடாக வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். உங்களால் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, எரரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ
அந்த மாதிரி நெஸ்டட் கால் பேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நெஸ்டட் கால் பேக்ஸை எப்படி சொல்லுவாங்க, கால் பேக் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரமிட் ஆஃப் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பேக் ஹெல், ஜாஸ் கால் பேக் ஹெல்னா இந்த நெஸ்டட் கால் பேக், கால் பேக்குள்ளே இன்னொரு கால் பேக், அதுக்குள்ளே இன்னொன்று அப்படின்ட்டு லைனாக உள்ள நெஸ்டடாக வச்சுக்கிறதுக்கு கால் பேக் ஹெல்னு பேர். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நான் இப்போ சொல்லியிருக்கேன். இல்ல ப்ரோ, கால் பேக் ஹெல்னா இல்ல எப்படி சொல்றீங்க, எனக்கு புரியல அது மட்டும். கால் பேக் ஹெல்னா இப்போ நான் அதை தான் எடுத்துகிட்டே வர போகிறேன். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சுருக்கேன், சரியா? இந்த இ-காமர்ஸ் சைட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இ-காமர்ஸ் சைட்டில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும், கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு க்ளோத்திங் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போது நீங்கள் மென்ஸ் க்ளோத்திங் அப்படின்னா ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க, ஷூ, பெல்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பீங்க. அப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், டிபியில், கரெக்டாக? இந்த டிபிஐயில் இருக்கிற டேட்டாவை உங்கள் பேக் அண்ட் வழியாக நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரண்ட் அண்டுக்கு கொண்டு வருவீங்க. அப்படி கொண்டு வர்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னா, ஏபிஐ ஹெல்ப் பண்ணும். ஏபிஐ கொஞ்சம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஏபிஐ ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே ஃபெச் டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், கரெக்டாக? சரி, எனக்கு இப்போ டேட்டா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா அந்த டேட்டாவை என்ன பண்ணுவேன், நான் ப்ராசஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்துட்டு மேபி எனக்கு ஜேசன் ஸ்ட்ரிங்காக வந்திருக்கும். அதை நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு நான் ஏதாவது ஹேண்ட்லிங் ஏதாவது எழுதலாம். அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தர்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் வர்ற டேட்டாவை எனக்கு ஏதோ ப்ராசஸ் பண்ணணும், பர்டிகுலர் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு ஒரு வேலை நடக்கும், ப்ராசஸ் டேட்டா. இப்போ ப்ராசஸ் டேட்டானா ஃபெச் பண்ண அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நான் ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, யூஏல ரெண்டர் பண்ணுவேன். டேட்டா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கால் பேக்கு, அதுக்குள்ளே இன்னொரு கால் பேக், அதுக்குள்ளே இன்னொரு கால் பேக். ஏன்னா இதுலேருந்து வர்ற டேட்டா வச்சு தான் அடுத்த ஃபங்க்ஷன், அதுலேருந்து வர்றதை வச்சு தான் அடுத்த ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கால் பேக்குள்ளே இன்னொரு கால் பேக், அதுக்குள்ளே இன்னொரு கால் பேக், இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் கால் பேக் ஹெல். சாரி, இப்போ புரியுதா நான் சொன்னது? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நம்ம இப்போ ரியலாக அதை தான் ப்ராக்டிஸே பண்ண போகிறோம். புரியுது ப்ரோ. ஆனால் வந்து நம்ம இது வந்து ஒரே கால் பேக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாங்க. ஒரே கால் பேக்குள்ளே பண்ணலாம். அது எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஒரே கால் பேக்குள்ளே நீங்கள் வச்சாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் உங்களுக்கு செப்பரேட் ஆகாது. எப்படி செப்பரேட் ஆகாதுன்னா, இதுக்கு ஒரு 50 லைன் தேவைப்படுது, இதுக்கு ஒரு 50 லைன், இதுக்கு ஒரு 50 லைன். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அல்லது இதுக்கு எழுதின கோடே இன்னொரு இடத்துல தேவைப்படுதுன்னா, புரியுதா? அந்த ப்ராசஸ் டேட்டா வந்துட்டு இதே மாதிரி மல்டிபிள் ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. ப்ராசஸ்க்கான கோடு ஒன்று தான், ஆனால் ஒரு 10 ஏபிஐ கால்ஸ் இருக்குது. ப்ராசஸ் பண்ணுற கோடு ஒன்று தான், ஆனால் 10 ஏபிஐ டிஃப்ரெண்டான ஏபிஐ கால் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கோடை காமனாக வச்சுப்பீங்களா, அல்லது 10க்கும் 10 டைம் எழுதுவீங்களா?
ப்ரோ காமனா வச்சுக்கோ. ம். இப்போ காமனாக வச்சுக்கிட்டா நம்ம எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தானே இது. சரி, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அந்த கோடையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே போல் ப்ராடக்ட் லிஸ்ட்டை தான் கெட் பண்ணுறதுக்கான சும்மா எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு கோடு எழுத போகிறோம். ரைட்டா? ப்ராடக்டை கெட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கன்சோல் லாகில். அவ்வளோதான். சரி, இப்போ HTML நான் ஆல்ரெடி இந்த ஃபோல்டரு அதுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். இந்த HTML பண்ணிட்டு எப்பவும் போல தான் இப்போ ஸ்கிரிப்டும் வச்சுக்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் இப்படியும் ஓகே. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை எனக்கு வந்து கெட் பண்ணணும். நான் வந்து ஏதோ அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நம்ம ஏபிஐ ரிக்வெஸ்ட்டை பற்றி படிக்கலை, கரெக்டாக? அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா நானே ஒரு செட் டைம் மோட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த செட் டைம் மோட்டில் இருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேட்டாவை அனுப்பிச்சி விட போகிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா இப்போ என்கிட்ட கான்ஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செட் டைம் மோட் அப்படின்னு ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாருங்க, இந்த செட் டைம் மோட்டு ஒரு செகண்ட் கொடுத்துட்றேன். இப்போ 1000 மில்லி செகண்ட். ரைட்டா? சரி, இப்போ எனக்கு என்ன செய்யும்? லாக் இப்போ என்கிட்ட சும்மா ஒரு அரே ஆஃப் டேட்டா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இங்கே டேட்டா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். சரி, இப்போ என்கிட்ட இந்த அரே ஆஃப் டேட்டா இங்கே இருக்கு. சரியா? நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் கெட் ப்ராடக்ட்ஸை கால் கெட் ப்ராடக்ட்ஸ். ரைட்? சரி, கால் பண்ணிட்டோம். அந்த டைம் டிலே ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு அப்புறம் நமக்கு இந்த அரே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா நல்லா பாருங்க, நான் ப்ராடக்ட்ஸை கூப்பிட்டுட்டேன். அதாவது ப்ராடக்ட்ஸை கால் பண்ணிட்டேன். இப்போ ப்ராடக்ட்ஸ்லேருந்து எனக்கு டேட்டா ஏதோ ஒன்று சம்திங் லேட்டராக தான் வருது. கரெக்டாக? இந்த டைம் அவுட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன செய்யுது? டேட்டா வருது. இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணணும். கரெக்டாக? இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணணும். எப்படி? கெட் டேட்டா. அதாவது நான் இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேக் எண்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த பேக் எண்ட்லேருந்து வர்ற டேட்டா தான் இதுன்னு வச்சுக்கோங்க.
ரைட்டா? இந்த டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணும். அப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? இதுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை இது ஃபங்க்ஷன் தானே, இதை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக அனுப்பி விடுறேன். இது புரியுதா? நான் எழுதியிருக்க இந்த கோடு புரியுதா? புரியுது ப்ரோ. சரி. இப்போ இதில் ஏதாவது ஸ்டக் ஆகுறீங்கன்னா நிப்பாட்டி கேட்டுருங்க. சரி. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டாபிக். கோடு வந்து கொஞ்சம் புரியாது, ஏன்னா கொஞ்சம் ரீடபிளாக இருக்காது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்கணும்னா, இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணிட்டேன், ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சிட்டேன். இப்போ லாகில் போடுறேன் ஹலோ அப்படின்னு போட்டேன். சரியா? இப்போ ஏதாவது பிரிண்ட் ஆயிருக்கா? இல்லை. ஏன் இந்த ஹலோ பிரிண்ட் ஆகலை? எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ஏன் இந்த ஹலோ பிரிண்ட் ஆகலை? கெட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த கால்பேக் ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணல, ப்ளஸ் அங்கேருந்து கால் பண்ணணும். கரெக்ட். அதாவது நம்ம ஆர்கியூமெண்ட்டாக அனுப்பிச்சிட்டோம், இங்கே பேராமீட்டராக இன்னும் வாங்கலை. கரெக்டா? அதானே சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. சரி, அப்போ சும்மா கால் பேக்குன்ற நேமில் வாங்கிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன நேம்லனாலும் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கால் பேக்கை கால் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன பண்ணிடுறேன்னா, இந்த டேட்டாவே அனுப்பிச்சி விட போகிறேன். இந்த கன்சோலாகில் போட்டிருக்கேன் இந்த டேட்டாவே அனுப்பிச்சி விட்றேன். இங்கே வந்துட்டானா? இப்போ இதை எடுத்து இப்போவும் எதுவும் பிரிண்ட் ஆகலை. என்னது ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு செகண்ட் கழிச்சு தான் இந்த கால் பேக்குன்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கரெக்டாக? அப்போ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கால் பேக்குக்கு நான் ஒரு டேட்டா அனுப்பிச்சிருக்கேன்ல, இதை நான் இங்கே வாங்கிக்கிறது. ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா இதை வேணால் ஒரு இப்படி எடுத்துக்கிறோம், இப்படி வைக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் டேட்டா. சரி, இந்த டேட்டாவை இப்போ இப்படி அனுப்பிச்சி விட்றேன். ரைட்டா? இந்த டேட்டாவை இங்கே நான் வந்து யாருக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன்? இந்த டேட்டாவை எந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பியிருக்கேன்? கெட் ப்ராடக்ட்ஸ் கால் பண்ணுறேன். கெட் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற கால் பேக்குக்கு தானே அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டா? ஆமாம். சரி, அப்போ இதை எங்கே ஆர்குமெண்ட்டாக வாங்கணும்? கால் பேக்கில். சூப்பர். அப்போ இங்கே டேட்டான்னு வாங்கிக்கிறேன், இந்த இடத்துல டேட்டான்னு போடுறேன். இப்போ சேவ் பண்ணுவோம். வந்துருச்சா டேட்டா? அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு செகண்டுக்கு அப்புறம், அதாவது ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் எனக்கு எங்கே வந்திருக்கு? இந்த கால் பேக்குக்கு வந்திருக்கு. கரெக்டா? இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். சம்திங் இந்த கால் பேக்கில் ஏதோ ஒரு எரர் நடக்குது அப்படின்னா, அந்த எரரை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். அப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹேண்ட்லிங் எழுதணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டாப் ஆகிருக்கு அல்லது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ ஆகிருக்கு, அதனால் டேட்டா நமக்கு ப்ராப்பராக வரல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த இடத்துலனாலும் போட்டுக்கலாம், ஃபஸ்ட்னாலும் போட்டுக்கலாம், லாஸ்ட்னாலும். அதாவது ஆர்குமெண்ட், ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்னாலும் வச்சுக்கலாம், லாஸ்ட் ஆர்குமெண்ட் எதனாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே ஃபஸ்ட் எரர் அப்படின்னு போட்டேன். சரியா? ஏதோ ஒரு எரர் நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு எரர் ERR வச்சுக்கிறேன்.
சரியா? இப்போ எரரை பிரிண்ட் பண்ணுவோம். எரர் occurred. இப்போ எரர் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டுட்டு எரரில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடு, எரரில் வந்து பிரிண்ட் பண்ணிடு கன்சோல். எரரில் ஏதோ ஒன்று அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா எரரை பிரிண்ட் பண்ணிடு. இப்போ நமக்கு என்ன செய்யும், எல்ஸில் கன்சோல் ஆகல. போ எல்ஸ் இப்போ பாருங்க, ஏன்னா எரரில் வேல்யூ இருக்குது, அதனால இந்த லாக் பிரிண்ட் ஆனிச்சு, எரர் லாக் பிரிண்ட் ஆனிச்சு. நம்ம எல்ஸ் பார்ட்டில் இந்த கன்சோல் லாக் வச்சதுனால இது பிரிண்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இங்கே டேட்டா, இப்போ எனக்கு எரர் நடக்கலை அப்படின்னா இந்த இடத்துல நல்லுன்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இது மட்டும் பிரிண்ட் ஆகும். எழுதியிருக்கிற கோடு புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது ப்ரோ. இல்ல இப்போ வந்து நம்ம கால் பேக் யூஸ் பண்றோம்னா வந்து லைக் எப்படி எரர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் கால் பேக்ல. எரர் எப்படி வரும்னு கண்டுபிடிக்கிறது வந்து, நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இப்போ ஏபிஐ ரிக்வெஸ்ட் ஃபெயில் ஆகுதுன்னா அங்கேருந்து எரர் த்ரோ ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, புரியுதா? ஸோ இங்கே வந்து நான் மேனுவலாக சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை கொடுத்துருக்கேன். பட் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஓகே, சரி. இப்போ நான் எல்ஸ் பார்ட்டில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஓகே ப்ராடக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கெட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸா என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிறேன். கெட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, சரி சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும். சரியா? அப்போ ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நான் வந்து சும்மா இல்லை, கெட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். சரியா? இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு வேலை பண்ண போகிறேன். get product details const data. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேட்டா வர்றான்ல, இந்த டேட்டான்றது ஒரு அரே, கரெக்டாக? அப்போ அதில் 0th பொசிஷனில் இருக்கிற ஐடியை ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சி விட்றேன். வெறுமனே அப்படி அனுப்பிச்சி விட்றேன். இதில் ஐடி வச்சுப்போம். இங்கே லாக் போட்டு பார்ப்போம். ஒன்று, ஏன்னா இந்த ஐடி ஒன்று தானே. சரி, எதுலையாவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா நிப்பாட்டி கேளுங்க. சரி, இப்போ இங்கே ஒரு ஐடி வந்துட்டு, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அப்போ அதே போல தான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒன்று எரரு, அப்படி இல்லைன்னா வேற என்ன, ஒன்று எரர் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, அப்படி இல்லை டீட்டெயில்ஸ். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து எங்கேருந்து வரோம்னா இங்கேருந்து வரப்போகுது. சரி, ஓகே, சரி. ஒன்று எரரு, அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று எரரு, அப்படி இல்லைனா இதுக்கு நான் ஒரு டேட்டா அனுப்பிச்சி வைப்பேன். இந்த கால்வே ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டா அனுப்பிச்சி வைப்பேன். அதான் டீட்டெயில்ஸுன்ற நேமில் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை வேல்யூன்ற நேமில் தான் வாங்கிக்கிறேன். ஸோ அதே ஃபாலோ பண்ண வேண்டாம், வேல்யூன்ற நேமில் வாங்கிக்க போகிறேன். ரைட்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கட்டும். இப்போ லாகில்
வேல்யூன்றதை போட போகிறோம். ரைட்டா? சரி, இப்போ வேல்யூ. சரி, இப்போ என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னதுன்னா கன்சோலாகில் இருக்கிற ஐடி. இந்த வேல்யூ இன்னும் ஏன் பிரிண்ட் ஆகலை? லைன் நம்பர் 16 நடக்கல. அங்க எதுவுமே இல்ல ப்ரோ. அங்க அந்த கெட் ப்ராடக்ட் டீடைல்ஸ்ல கால் பேக் சாரி ஆர்குமெண்ட்ஸ்ல ஃபங்க்ஷன் இல்ல. கரெக்ட், சூப்பர். அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இதையும் கால் பேக் வாங்கிக்கிட்டா, இல்லை உங்களுக்கு பிடிச்சதா நேம் சொல்லுங்கள், அதனால யூஸ் பண்ணிப்போம். கால் பேக் ஓகே, கால் பேக் அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட், சரி. இப்போ அதே போல் இங்கே செட் டைம் மோட் போட போகிறேன். அதே போல் என்ன பண்ண போகிறேன்? செட் டைம் மோட். ஓகே, இந்த கால் பேக்கை கால் பண்ணி விடணும். எப்போனா அதே போல் 1 செகண்ட் கழிச்சு. ஓகேயா? சரி. அப்போ இங்கேருந்து இந்த வேல்யூன்னு ஒன்று அனுப்பிச்சி விட்றோம்ல, ஒன்று எரரு, அப்படிலாம் வேல்யூ. இந்த ரெண்டையுமே அனுப்பிச்சி விடணும். இங்கேயே போல் எரருக்கு இப்போதைக்கு நல் கொடுத்துட்றேன். சரியா? அப்புறமா இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோம். ஐடிக்கு இந்த ஐடி, இங்கேருந்து வர்ற ஐடி, இங்கேருந்து வர்ற ஐடி. இப்போ ஐடி நேமும் நம்ம இங்கேருந்து கொடுக்க போகிறேன். இப்போ இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுக்குறத ஐடி, இதே ஐடியை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி எழுதிக்கலாம். சரி, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதே நேம் லேப்டாப் தான் கொடுத்துருக்கேன்னா. ஓகே, ப்ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன். ரைட்டா? சரி. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைஸ் ஆட் பண்ணும். ப்ரைஸ் ஒரு 5000. இப்போ பாருங்க, இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? புரியுதா? அல்லது இங்கே ஏதாவது ஸ்டக் ஆகுது? புரியுதா? ஒரு நிமிஷம் bro. ஓகே, புரியுது. ஓகே, ம், சரி. இங்கேருந்து கால் ஆகும், இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை எங்கேருந்து கால் பண்ணுறோம்? இங்கேருந்து கால் பண்ணுறோம். ரைட்டா? சரி. அப்போ அதே போல் ஹேண்டில் பண்ணிக்கலாமா? ஒரு வேளை எரர் இப்போ வந்துச்சுன்னா, இஃப் எரரில் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடு? எரர் பிரிண்ட் பண்ணிவிட்டு எரரை மட்டும் பிரிண்ட் பண்ணிடு. வேறு எதுவும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்ஸில் என்ன சொல்ல? எல்ஸில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூவாக வாங்க போகிறேன். ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ வாங்க போகிறேன். அப்போ அவனை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். இதே போல தான் அடுத்த கால் பேக் இருக்கு. கெட் ரிவ்யூ, கெட் ரிவ்யூஸ். ரைட்டா? சரி. அப்போ இவனுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது டேட்டா அனுப்பிச்சுட போகிறோமா? ஓகே, இப்போ இவனுக்கு எதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஃபங்க்ஷன் 2 டேட்டா அனுப்பிச்சோம். ஒன்று ஐடி, இன்னொன்று வந்துட்டு இந்த கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ரைட்டா? சரி.
இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை அனுப்பிச்சுட்டோம். கரெக்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அனுப்பிச்சு விட போகிறோம்? அதே போல் ஐடியை அனுப்பிச்சி விடலாம். இப்போ வேல்யூவில் ஐடி இருக்குது. கரெக்டாக உங்களால் பார்க்க முடியும். இதான பிரிண்ட் ஆகிருக்கு, இங்கே ஐடி இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு அரேவா அனுப்பிச்சுட்டோம், அரேவா வாங்கினோம், அதுக்கப்புறம் அதை ஐடியாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சரி ஆப்ஜெக்டாக மாற்றினோம், இப்போ இதுக்கும் வெறுமனே ஐடி அனுப்பிச்சி விட போகிறேன். ஐடி அனுப்பிச்சி விட்டு அதே போல் கால்பேக் எழுத போகிறேன். எரரு வேல்யூ. சரி, இப்போ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ லாகில் என்ன போட போகிறேன்னா இந்த வேல்யூவாக போடப்பேன். ரைட். சரி, அன்கால்ட் ரெஃபரன்ஸ் கெட் ரிவ்யூஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். சரி, அப்போ கெட் ரிவ்யூஸ் இன்னும் டிஃபைன் பண்ணல. கரெக்டாக. அப்போ இங்கே எழுதிப்போம் கான்ஸ்ட் கெட் ரிவ்யூஸ். சரியா, கெட் ரிவ்யூஸ்னு எழுதிப்போம். இப்போ நம்ம சேவ் பண்ணால் எரர் வராது. ரைட். சரி, எரரும் வரல, லைன் நம்பர் 23 இருக்கிற லாகும் பிரிண்ட் ஆகலை. இப்போதைக்கு அந்த செட் டைம் அவுட் போட்டுருக்கிறேன் இப்போ போல். சரி, இப்போ ஏன் அந்த லாக் பிரிண்ட் ஆகலை? லைன் நம்பர் 25 பிரிண்ட் ஆகலை. இதுலயுமே வந்து நம்ம இது கொடுக்கலப்போ கால்பேக் ஆர்குமெண்ட். சரி, அப்போ இங்கே வாங்கிக்கிறேன் கால்பேக்கு. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் இதுக்கு கெட் ரிவ்யூஸ்க்கு? ஐடி அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கால்பேக். சரி, சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? இதே இடத்துல அதே போல் ஒரு 1000 மில்லிசெகண்ட் இங்கே அதே போல் கால்பேக்கை கால் நல்ல நினச்சிப்போம், ஏன்னா எரர் கிடையாது. இப்போது ரிவ்யூஸ்க்கு ஐடிக்கு அதே ஐடி அனுப்பிச்சி விட்றோம். ரேட்டிங் வந்து ஒரு 4 ஸ்ட்ரிங்கில் வச்சுக்கிறேன். 4.5 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆகுதா? ஏன்னா எல்லாமே ஏன் டிலே ஆகுதுன்னா இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டு, இது ஒரு செகண்டு, எல்லாமே அந்த அசிங்கனைஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு பொறுமையாக டேட்டா ஆகுது. அதான் இந்த மாதிரி வாங்கிக்கிறோம். புரியுதா? அப்போ சரி, அப்போ இது எப்படின்னா ஒரு டேட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அந்த டேட்டா வர்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில கோடு எழுதிடுறோம். கரெக்டா? இப்போ இந்த வேல்யூன்றது வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டா இங்கே கால் பண்ணும்போதே நான் என்ன சொல்லிடுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது டேட்டா வர்றத நான் இங்கே எழுதி வச்சிடுறேன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கரெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணிடுறேன், எரர் ஹேண்ட்லிங் போட்டிருக்கேன். ஒரு வேளை எரர் வந்தால் இது நடக்கணும், எரர் வரலன்னா இன்னொன்று நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்கான டெஃபினிஷனை எழுதி வச்சிடுறேன். அப்போ நீங்கள் எப்போ கால் பண்ணுறியோ அப்போ அந்த கால் பண்ணும்போது அதுக்கு டேட்டா வந்தாலும் சரி, அந்த டேட்டா வர்ற டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எழுதி வச்சிடுறேன். அதை புரிஞ்சிக்க முடியுது உங்களால்? இப்போ கெட் ரிவ்யூஸ்னு ஒன்று இருக்குது, இதை கால் பண்ணிட்டேன். இதில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் ஒரு கன்சோல் லாக் போட்டு வச்சிட்டேன். அப்போ இந்த வேல்யூவில் எப்போ டேட்டா வருதோ அப்போ இது பிரிண்ட் ஆகிக்கும். அப்போ இதே போல் இந்த வேல்யூ வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 100 லிஸ்ட் ஆஃப் டேட்டா வருது. அப்போ 100 டேட்டானா 100 யூசர் பற்றின டேட்டா அல்லது 100 ப்ராடக்ட் பற்றின டேட்டா வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 100 டேட்டாவையும் நான் யூஏல ரெண்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே அந்த ரெண்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன்.
அப்போ அந்த அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் எப்போ நடந்து முடிஞ்சு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடக்கும். சொல்ற புரியுதா இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுது ப்ரோ. ஓகே. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஆஹ், இப்போ உங்க ஊர்ல ஒரு கோவில் திருவிழான்னு வச்சுக்கலாம். ஒரு கோவில் திருவிழா நடக்குது. வச்சுப்போம் உங்க கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இங்க இது ஒரு கோவில். சும்மா ஒரு கோவில். இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த தோரணம்லாம் கட்டி விட்டுருக்கோம். சரி. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே 10 days பிஃபோரே என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸில் லீவ் அப்ளை பண்ணுவீங்க. ட்ரெஸ் எடுப்பீங்க. சரியா? அப்போ வீட்டில் இங்கேருந்து சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் நாகர்கோவில் போகணும் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் போகணும். சரி. இந்த ஆஃபீஸில் நீங்கள் எப்பவும் 10 நாள் கழித்து போகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவீங்க? சொல்லி வைக்கிறீங்க. 10 நாள் கழித்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸை முன்னாடியே எடுத்து வைக்கிறீங்க. 10 நாளைக்கு அப்புறம் போகக்கூடிய ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டை இப்போவே புக் பண்ணி. அப்போ இதையும் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். அதாவது கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு டாஸ்க் இருக்குங்க இந்த மாதிரி. அப்போ இது வந்து என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸில் லீவ் கேட்டாச்சுன்னா 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு லீவ் கிடச்சிரும். சக்ஸஸ். ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சக்ஸஸ். ட்ரெயின் டிக்கெட் புக் ஆயிடுச்சா? சக்ஸஸ். ஒருவேளை ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகலை, எனக்கு கிடைக்கலன்னா இது ஃபெயிலியர். புரியுதா இப்போ கான்செப்ட்? அல்லது இதில் இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். அப்போ இங்கேருந்து ப்ராசஸ் ஆகிற வர்ற இங்கேருந்து ஏதோ டேட்டா அனுப்பிச்சுட போகிறேன். அது என்ன டேட்டா வருதோ எனக்கு தெரியாது. இந்த டேட்டாவை வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? அல்லது எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். புரிஞ்சு. ஓகே. அப்போ 7:30 வரைக்கும் போகலாமா? ஒரு 15 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் ஓகே. சரி. அப்போ இந்த கன்சோலாக்கில் இது பிரிண்ட் ஆகிருக்கு. சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே போல் எரர் ஹேண்ட்லிங். இப்போ என்ன பண்ணுறோம்? எரர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணிடு? எரரை பிரிண்ட் பண்ணிடு. ரைட்டா? ஒருவேளை எரர் வரலன்னா எனக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. டேட்டா வேல்யூ வேல்யூ வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும். சரி. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சரி ஓகே. ம் சரி, எல்லா வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்று பண்ண போறேன். ஓகே. இது எல்லாத்தையும் வேற வேற நேம்ல வச்சுக்கிறேன். ஒன்று டேட்டான்னு வச்சுக்கிறேன், ஒன்று வேல்யூன்னு வச்சுக்கிறேன், இன்னொன்று இதை டீடைல்ஸ்னு வச்சுக்கிறேன். டீடைல்ஸ். ஏன்னா இந்த 3 வேரியபிளையும் நான் யூஸ் பண்ணணும். ஒரே நேம்ல வச்சா எந்த வேரியபிள் எடுத்துக்கிறோம்னா இன்னரில் இருக்கிற வேல்யூ இதுதான் கன்சிடர் ஆகும். சரி, அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். டீடைல்ஸ். ரைட்டா? இதில் வந்து ரிவ்யூ டீடைல்ஸ் டாட் ரிவ்யூஸ். ஓகே. சரி.
இப்போ ரிவ்யூஸில் ரிவ்யூ வந்துருச்சு, ரேட்டிங் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, சரி. இப்போ calculate ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேயும் ஐடி அனுப்பிச்சி விடலாமா? சரி, ஐடி தேவை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எரரு வேணும்னா ஐடியை வேணால் அனுப்பிச்சி விட்ருவோம். சரி, ஐடி அனுப்பிச்சி விட்ருவோமே. ரிவ்யூஸில் ஐடி இருக்குது, ரைட்டா? ஸ்டார்ட் ஐடி, ரைட். எரர் அம்மா. இப்போ வேல்யூஸ்னு வச்சுக்கிறேன். வேல்யூஸ், ஓகே. இப்போ நான் வந்து லாகில் வேல்யூஷன் போடுறேன். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? calculate ப்ரைஸ் ஐடி வாங்கிட்டேன். அடுத்து இப்போ கால் பேக் வாங்கணும். ரைட்டா? சரி, இப்போ வாங்கியாச்சு. அதே போல் செட் டைம் அவுட். ரைட்டா? இப்போ கால் பேக்கை கால் பண்ணி விட்டுருவோம். அன்டிஃபைன்ட். ஏன் அன்டிஃபைன்ட்? இந்த அன்டிஃபைன்ட் எந்த லைன் எங்கேருந்து பிரிண்ட் ஆகுது? ஒரு டைம் சேவ் பண்ணுறேன், இப்போ கால் பண்ணுறேன். அன்டிஃபைன்ட் வேல்யூ ஆ, எதனால் அன்டிஃபைன்ட்? நம்ம வந்து அந்த கால் பாக்ஸ் சாரி இது கால்குலேட் ப்ரைஸ்ல இருக்கிற அந்த கால் பேக் வந்து எதுவுமே சென்ட் பண்ணல ஆர்குமெண்ட்ஸ். கரெக்ட், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்க. கரெக்ட், சூப்பர். இப்போ எரருக்கு நல்லுன்னு அனுப்பிச்சிக்கிறேன். இப்போ ப்ரைஸுக்கு, அதாவது இந்த இருக்கிற வேல்யூஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கக்கூடிய டேட்டாவில் ஆல்ரெடி ஐடி, அந்த ஐடி அப்படி வச்சுக்கிறேன். இப்போ ப்ரைஸில் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு, கரெக்டாக? அதே போல் இங்கே ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் என்ன பண்ண போகிறேன்? ஓகே, ஐடி அனுப்பாம நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரைஸ் அனுப்புகிறேன். ரிவ்யூஸ் ஐடி. ஓகே, இந்த டீட்டெயில்ஸில் தான் எனக்கு என்னது இருக்குன்னா ப்ரைஸ் இருக்கு. நான் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். டீட்டெயில்ஸ், ரைட்டா? டீட்டெயில்ஸில் என்னது இருக்குது? ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டீட்டெயிலில் இருக்கிற ப்ரைஸ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் டாட் ப்ரைஸ். எம்டி ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சுட்ருக்கேன், அதனால் எம்டி வருது. இங்கே லாக் போட்டிருந்தது தூக்கிட்டேன், அதுக்கெல்லாம் அந்த லாக் பிரிண்ட் ஆகலை, டீட்டெயில்ஸ் வருது பிரிண்ட் ஆகலை. சரி, அப்போ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ப்ரைஸ், ரைட்? இப்போவும் ஐடி வந்து என்ன சொல்லிடுறேன், ஒன்றுன்னே வச்சுக்கிறேன். இங்கே நான் மேனுவலாகவே அனுப்புகிறேன். இப்போ ப்ரைஸுக்கு வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸு, ரைட்டா? அந்த ப்ரைஸோட என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2000 இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ வருது? 5000 இருந்தது, 7000 மாறிட்டு. இப்போ இது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின்? புரியுது ப்ரோ. ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, இஃப் கண்டிஷன் போட்டு எரர் வந்தால் எரரை பிரிண்ட் பண்ணிடு.
எரர். ஒருவேளை எரர் வரலன்னா எரர் வரணும்னா கன்சோல் லாக்ல எல்லாத்தையும் மேல இருந்து பிரிண்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டேட்டால வர்றதை பிரிண்ட் பண்ணிப்போம். டீட்டெயில்ஸ்ல வர்றது மேல கன்சோல்னு போட்டிருக்கிறீங்க லாக் பண்ண. சரி சரி அதை கவனிக்கிறேன். ரிவ்யூஸ் லாஸ்டா இந்த வேல்யூஸ் ரைட். இப்போ என்ன வந்திருக்கு, இனிஷியலாக ஒரு அரேவ் அனுப்பிச்சுட்டோம். அடுத்து ப்ரைஸை டீட்டெயில்ஸில் ஒரு 5000 அனுப்பிச்சுட்டோம். அடுத்து ரேட்டிங் அனுப்பிச்சோம். இப்போ கேல்குலேட் ப்ரைஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ப்ரைஸில் இருக்கும். இது புரியுதா என்ன நடந்துட்டு? இதுதான் டேட்டா. ஒவ்வொரு வேலை நடந்து முடிய நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ எல்லாமே அசிங்க்ரனைஸ் டாஸ்க். அசிங்க்ரனைஸ் டாஸ்க் எப்போவாது வெயிட் பண்ணுமா? ஒரு டாஸ்க் நடந்து முடிஞ்சு எல்லாமே வெயிட் பண்ணி தான் நடக்குது. இந்த டாஸ்க் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டே நடக்குது. அசைன்மென்ட் டாஸ்க் இப்போ இல்ல நீங்க நேத்து சொன்னபடி பார்த்தோம்னா கால் பேக் வந்து வெயிட் பண்ணோம். அப்படின்னா ரிமைனிங் இப்போ அந்த கெட் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் போடுறது எதுவுமே வந்து வெயிட் பண்ணாது. கெட் ப்ராடக்ட்ஸ் அந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே வெயிட் பண்ணி நடந்ததுனால தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இப்படி கிடைக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உள்ள ஒவ்வொரு கால் பேக் இருக்கு கரெக்டா? அப்போ இந்த ப்ராடக்ட் கெட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஒரு ரிசல்ட் வருதா கால் பேக்னு சொல்லி. இந்த ரிசல்ட் எல்லாமே இப்போ என்ன நடக்கும், நமக்கு செட் டைம் அவுட் என்ன பண்ணாது, வெயிட் பண்ணாது. அடுத்த கோடு இப்போ இந்த செட் டைம் அவுட் கீழே ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடு ஃபஸ்ட்டே முடிஞ்சிடும், எக்ஸிக்யூட் ஆயிரும். செட் டைம் அவுட் பொறுமையாக வெயிட் பண்ணி நடக்கும் கரெக்டா? கோடு வந்துட்டு சிங்க்ரனைஸ்டா நடக்காது, அசிங்க்ரனைஸ்டா நடக்கும் கரெக்டா? அப்போ அந்த கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் பண்ணுது. இப்போ இந்த கெட் ப்ராடக்ட்ஸ் என்னது, ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் இப்போதைக்கு. ஏன்னா இதில் மற்ற கோடு இல்லை. இது வந்து அசிங்க்ரனைஸ் டாஸ்க் பண்ணுறதுனால இதுவும் ஒரு அசிங்க்ரனைஸ் தான். அப்போ இந்த கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கால் பண்ணிட்டோம். அப்போ அது இது கால் பண்ணிட்டோம்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு கீழே லாக் போடுறேன். ஹலோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுவான்னு நினைக்கிறீங்க? இவங்க பிரிண்ட் ஆவானா இல்லை இவன் பிரிண்ட் ஆகும்? இல்ல கீழே இருக்க லாக் பிரிண்ட் ஆகும். ஏன் லாக் பிரிண்ட் ஆகுது? ஏன்னா வந்து கெட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். அதனால அது ஒரு செப்பரேட்டா ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். இது ஒரு டைம் வெயிட் பண்ணாதுல, இங்க நடந்து முடியணும்னு சொல்லி வெயிட் பண்ணாது. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை, அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம ஆர்டரா எக்ஸிக்யூட் பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்க என்ன செய்யறோம், டேட்டாவா பாஸ் பண்ணிடுறோம். டேட்டா ஐடியா பாஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து வர்ற ரிசல்ட்டை இங்க பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டேட்டா, இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா இது அன்டிஃபைன்ட்ல ஆகும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்போ அன்டிஃபைன்ட் ஆகலைன்னா டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. அப்போ அதே போல இங்க டீடைல்ஸ்ல இருந்தா இங்க ஐடியா இருக்கு. புரியுதா? ஒவ்வொன்றும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த டாஸ்க் நடக்குது. அப்போ ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்கையே நம்ம சிங்க்ரனைஸ்டா இங்க மாத்துறோம் கால் பேக்ஸ் வச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன் சிங்க்ரனைஸ்டா மாத்துறோம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு டேட்டா ரிசல்ட் எனக்கு வருது. அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ண போறேன். அப்போ அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்யணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்.
புரியுதா? இப்படி வெயிட் பண்ணலன்னா எனக்கு அந்த ரிசல்ட் வந்து எனக்கு அன்டிஃபைன்ட் ஆயிடும். நம்ம இங்கே பார்த்தோம், சும்மா அன்டிஃபைன்ட் பிரிண்ட் பண்ணிட்டா சும்மா எக்ஸாம்பிள். இது வந்து எப்படின்னா, நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுதா? இதுதான் கால் பேக். ஒரு கால் பேக்குள்ள இன்னொரு ஓகே. கால் பேக். அப்போ எரரை ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த கால் பேக் ஹெல்ல நம்ம இப்போ எப்படி அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் மேட்டர். இந்த கோடை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஓகே நான் சொல்லிட்டேன், ஓகே. திடீர்னு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தாலே ஒரு டைம் எடுக்கும். எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு லைன், ஒரு இஃப் எல்ஸ் மட்டும் தான் போட்டு பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு 10, 20, 30 லைன் வருதுன்னா உங்களால் எங்கே போகுது என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோடை பார்த்து கண்டுபிடிக்கிறது. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம்னா ப்ராமிசஸ்க்கு போகிறோம். ப்ராமிசஸ் போகிறோம். ப்ராமிசஸ்க்கு போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது கால் பேக் ஹெல்லு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ப்ராமிசஸ்க்குள்ளே போகவே இல்லை. ப்ராமிசஸை நாளைக்கு பார்ப்போம். ப்ராமிசஸோட சேர்த்து ஐசிங் அவைட்டிங் சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்தோம். ஓகே ப்ரோ. ஓகே. இதை அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? கட்டாயமாக இதை பார்த்துங்க. இதை ஓகே. பார்க்கலன்னா நாளைக்கு கிளாஸ் வந்து கஷ்டம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா நாளைக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அதுக்கு போகிறோம், கால் பேக் இல்லாமல் ஏன் நம்ம ப்ராமிஸ் போகிறோம் அப்படின்றது கஷ்டமாயிடும். அதனால் ப்ராக்டிஸ் கட்டாயமாக பண்ணிடணும். பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதில் எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. சரி, வேறு எதுவும் இருக்குதா உங்களுக்கு?